வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, சோபக்கிருத்து வருடம் பங்குனி மாதம். இது பங்குனி மாதத்தில் முதல் நாள். இன்றைய நட்சத்திரம் பரணி, திதி வளர்பிறை, பஞ்சமி, யோகம் சித்த யோகம். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்று தமிழ் மாத பிறப்பு. இன்று முதல் பங்குனி மாதம் ஆரம்பம். மற்றொரு சிறப்பு, காரடையான் நோன்பு. நாளைய விசேஷங்கள்: நாளைய தினம் கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம். கார்த்திகை விரதமும் சஷ்டி விரதமும் ஒருங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், குரு; கன்னியில் கேது; கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன்; மீனத்தில் சூரியன், புதன், ராகு. இன்றைய தினம் 2 சிறப்புகள். ஒன்று இன்றைக்கி தமிழ் மாத பிறப்பு, பங்குனி மாதம் ஆரம்பம். மற்றொன்று காரடையான் நோன்பு. இந்த நோன்பு அப்படிங்கிறது பெண்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விரதம். ஆண்களின் ஆயுள் பலத்திற்காக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விரதம். இதற்கான ஒரு வீட்டில் ஒரு பலகாரம் செய்வாங்க. ஒரு அடை ஒன்று, உப்பு அடை, ஒரு இனிப்பு அடை. அது ஒரு வெண்ணெய் அதற்காக வைத்து படையல் இட்டு சாப்பிடக்கூடிய ஒரு முறை. இது ஒரு சில குடும்பங்களில் தான் இந்த வழக்கம் இருக்குது. அவர்கள் இதை கடைப்பிடிக்கலாம். ஒரு மஞ்சள் சருடு ஒன்று கட்டிப்பாங்க. அதனால் இதற்கு பேர் காரடையான் நோன்பு. கணவனின் ஆயுள் பலத்திற்காக வேண்டப்படக்கூடிய ஒரு பண்டிகை. மற்றொன்று இன்றைக்கி தமிழ் மாத பிறப்பு, பங்குனி மாதம் ஆரம்பம். இன்றைக்கி மாத பிறப்பிற்கான செய்யக்கூடிய நம்மளுடைய மாதாந்திர கடமை, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கான கடமை, தர்ப்பணம், அதை செய்யலாம். அதை முதல்ல செஞ்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்திற்குமே அனுமதி. இன்றைக்கி பரணி நட்சத்திரமாக வேறு இருக்குது. அதனால் முன்னோர்களை வழிபடுவது சிறப்பு. அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் எடுத்து செய்யலாம். சுபகாரியங்கள் எல்லாமே செய்யலாம். வீடு மட்டும்தான் மாறுவது இல்லை. ஆடி அடிப்பெயராதே, கூனி குடிப்பெயராதே அப்படிம்பாங்க. கூனி அப்படின்னா பங்குனி. பங்குனியில் குடி போகக்கூடாது. அது மட்டும்தான் இந்த மாதம் கிடையாது. மற்ற எல்லா சுப நிகழ்ச்சிகளும் செய்யலாம். திருமணம், வரன் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், பரிவர்த்தனை செய்யலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம், திருமணமே செய்யலாம். எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் செய்யாதது வீடு மாற்றுறது மட்டும்தான். அதே மாதிரி நாளைக்கு கிருத்திகை விரதம், அதே மாதிரி சஷ்டி விரதம். 2 முருகனுடைய வழிபாடும் ஒன்றாக வந்த நாள் ஒரு நாள் நாளைக்கு, வெள்ளிக்கிழமை. ஆனால் நாளைய தினமும் ஒரு சிறப்பான நாள். இன்றைய விசேஷங்கள் ரொம்ப முக்கியம். காரடையான் நோன்பு. மேச ராசிக்காரர்களுக்கு மிக உயர்வான ஒரு நாள். 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். அதில் செவ்வாய் ராசி அதிபதி, சனி, சுக்கிரன். சுக்கிரன் 2 மற்றும் 7க்குடைய கிரகம். அவர் 11ஆம் இடத்தில். அதனால் நல்ல தன லாபங்கள் ஏற்பட போகுது. வருமானம் பெருக போகுது. பல விதங்களில் வருமானம் வரப்போகுது. கொஞ்சம் இன்றைக்கி நேரம் இருக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே, உங்கள் வேலையை செய்கிறதுக்கே. உங்கள் வேலைனா அன்றாட பணிகள் இல்லை. நம்ம என்ன துறையில் இருக்கோம், எதை சார்ந்து நம்ம ஜீவனம் செய்கிறோமோ அதில் இன்றைக்கி உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும், வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வருமானத்திற்கு பஞ்சம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி அதிகமான வருமானமும் சில
உபரி வருமானங்களும் வரப்போகிற ஒரு நாள், நல்ல நாள் இன்றைக்கி. நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வெற்றி உண்டு. ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 4 கூடிய கிரகம் சூரியன், அவர் இப்போ 11ஆம் இடம் வந்துட்டார். 2, 5 கூடிய கிரகத்தோடு இணைந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிக வலுவான ஒரு யோகத்தோடு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகிறார் சூரிய பகவான். சூரியனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை எடுத்து செஞ்சாலும் அதில் பெரிய இமாலய வெற்றி அடையலாம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாதம். நம்ம மாதாந்திர பலன் போட்டிருக்கோம். இருந்தபோதும் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாள். குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும், குடும்ப உறவுகள் மேம்படும். ரொம்ப நல்ல விஷயம், செவ்வாய் இடம் மாறியது. மிதுனராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் இது ரொம்ப ஒரு சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாகவே இருந்தால் கூட இந்த நாள் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் மாறியது, இடம் மாறியது. செவ்வாய் இது காலம் வரைக்கும் உச்சமாக இருந்தார், இன்றைக்கி செவ்வாய் மாறிட்டார். செவ்வாய் மாறினது தான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது. ரொம்ப உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் இப்போ இடம் மாறினார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். 2ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், அவர் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். தந்தை வழி உறவுகளால் நன்மை. தந்தைக்கு இது ஆதாயம், உங்களால் உங்கள் தந்தைக்கு ஆதாயம், தந்தையால் உங்களுக்கு ஆதாயம். அப்படி ஒரு நாள் இன்றைக்கி. சிவ வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக வரலாம். இந்த மாதம் ஃபுல்லாகவே சிவ வழிபாடு செய்யுங்க, பெரிய அளவில் நன்மை நடக்கும். நன்மையான நாள் இன்றைக்கி. 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள், சுக்கிரன், சனி, செவ்வாய். இது காலம் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தார் செவ்வாய் பகவான். இப்போ 8ஆம் இடம் வந்துட்டார். 8ஆம் இடம் வந்து அங்கே சனி பகவானோடு இணைகிறார். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காயங்கள் ஏதாவது படலாம் உடம்பில். அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இது காலம் வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 8ஆம் இடம் சென்று விட்டார். 8ஆம் இடம் சென்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும். தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனம்னா பணம் வந்தால் நல்ல மன நிம்மதி கிடைக்கும். இப்போ பணம் வரப்போகுது. ஆனால் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். முன்னாடி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக சம்பாதிச்சோம். இப்போ ஒர்க்கு நிறையா பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான ரெவென்யூ கிடைக்கும். அதனால் ஒர்க்கு நிறையா இருக்கும்னாலே அதுவும் ஒரு சந்தோஷம்தான். சில பேர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கும்போது கவலை கஷ்டத்தையே யோசிக்க மாட்டாங்க. அதனால் இப்போது கவலை கஷ்டம் இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் நேரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எதையாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருந்தால் தானே அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ஆனால் பண வருமானமும் குடும்ப சூழ்நிலையும் நல்லா இருக்க போகிற நாள் இந்த நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தபோதும் விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இப்போது 7ஆம் இடம் வந்துட்டார். 6ஆம் இடத்தில் செவ்வாய், சனி. இந்த செவ்வாய் பகவான் இது காலம் வரைக்கும் உச்சமாக இருந்தார். அவர் இப்போ 6ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் சில விஷயங்களில் உங்களுக்கு இப்போ வெற்றி கிடைக்கும். மனதில் இருந்த சில குழப்பங்கள்லாம் தீரும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து இப்போ நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். சந்திராஷ்டமம் இன்றைக்கி ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது, சந்திரனும் குருவும் இணைந்து ராசியை பார்ப்பது, இது ஒரு விதமான யோகம். 2, 7 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு யோகம். 6ஆம் இடத்தில் இப்போ 3 கிரகங்கள். பாதகாதிபதி 6ஆம் இடம் சென்றதால் நன்மை. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், அவர் இப்போ 6ஆம் இடம் சென்றதால் இது ஒரு யோகம். எல்லா விதத்திலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை யோக பலத்தோடு இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். காரடையான் நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி அதற்கான வழிபாட்டில் கலந்து கொள்வதால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. நல்ல நாள் இது.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10க்குடைய சூரியன் 5ஆம் இடம் சென்றதால் சிறப்பு. உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், அதில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி சுய தொழில் செய்பவர்களுக்கும் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போகிற மாதமாக இருக்க போகுது. இது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் செய்வீங்க உங்களுடைய தொழிலில். சில பேர் போர்டு எடுத்துகிட்டு உங்களுடைய நேம் போர்டை மாற்றுவாங்க புதுசாக. அது ஒரு சில அட்ராக்ஷன் இருக்கும் யாருக்காவது. ஏதோ கடையில் ஏதோ ஒரு புது மாற்றம் இருக்குது அப்படின்னு மக்கள் கூட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. அப்போது இப்போ பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம். நீங்கள் தான் அந்த வேலைக்கு சிறந்தவர் அப்படின்னு 2-3 பேர் லிஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர் அப்படின்னு பலரால் சொல்லப்படுவீங்க. அதனால் ஒருமித்த கருத்தோடு நீங்கள் இப்போது ஃபஸ்ட் இடத்துக்கு வருவீங்க. பெரிய அளவில் தொழிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். முன்னேற்றமாக இருக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இதுகாலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள் இருந்த செவ்வாய் பகவான் கடந்து சென்று விட்டார். சூரியனும் கடந்து சென்று விட்டார். சனியும் கடந்து சென்று விட்டார். செவ்வாயும் கடந்து சென்று விட்டார். சுக்கிரனும் கடந்து சென்று விட்டார்கள். இப்போது கிரகங்கள் எல்லாமே 2, 3ஆம் இடங்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 3ஆம் இடத்தில் 3 கிரகம், 4ஆம் இடத்தில் 2 கிரகம். இது மாதிரி கூட்டமாக கிரகங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக உங்கள் ராசிக்கு 2, 3, 4 போன்ற இடங்களில் இருப்பதால் இது ஒரு விதத்தில் ஒரு யோகம். இது ஒரு பெக்யூலியரான கிரக அமைப்பு. இது மகர ராசியை என்ன செய்யும் அப்படின்னா தைரியப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், உங்களை தெம்பாக்கிறோம். உங்களை தைரியப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், தெம்பாக்கும். என்ன தெம்பாக்கும்? எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து செஞ்சால் வெற்றி அப்படிங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கும். இது காலம் வரைக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் மனசில். நம்மளால் முடியுமா, என்னால் அதை முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கும். அந்த பயம் போகிற நேரம் இது. பயம் விலகுச்சுன்னா தைரியம் வரும். தைரியம் வந்தால் செயலில் வெற்றி. அப்போ வெற்றிக்கான நேரம் இது. வெற்றி வாகைச்சூட போகிற நேரம் இது. அருமையான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7க்குடைய கிரகம் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்தார். அந்த சூரிய பகவான் இப்போ 2ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் நல்ல புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்தவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நல்ல கௌரவம் கிடைப்பதால் வருமானம் வரும். வெளியில் நமக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்குது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க கற்றோருக்கு. இப்போ நீங்கள் வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கான சிறப்பு உண்டு. யோகமான நாள். ஒரு சிறு பயணம் உண்டு. அந்த பயணத்தாலும் வெற்றி உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பணம் வருமானம் அதிகமாக வரப்போகிற நாள். தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். 6க்குடைய கிரகம் சூரியன். அவர் இப்போ ராசிக்குள் விட்டார். அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நல்லா இருக்குது. கொஞ்சம் செலவுகளும் வரும். பண வருமானம் வரும், கொஞ்சம் செலவுகளும் வரும். உடம்பு மட்டும் கொஞ்சம் அசதியாக இருக்கும். உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். இருந்தபோதும் சந்தோஷமும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. அந்த அளவுக்கு குதூகலமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள்.